قال يا قوم أرأيتم إن كنت على بينة من ربي ورزقني منه رزقا حسنا وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியின்கள், தபா தாபியின்கள், குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுவை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழும்படி உங்களுக்கும் எனக்கும் நான் முதற்கண் உபதேசம் செய்தவனாக என்னுடைய இந்த ஜும்ஆவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வீணாக நம்மை எல்லாம் படைக்கவில்லை. ஒரு நோக்கத்தோடு தான் அல்லாஹ் நம்மை இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கின்றான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான நோக்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். மனிதராக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்திலே ஒரு நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் வாழக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அதே போலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எல்லாம் இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான். அந்த நோக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் சரியான முறையிலே விளங்கி கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே அவனுடைய நோக்கத்தை பற்றி சொல்லி காட்டுகின்றான். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின்களையும் மனிதர்களையும் படைத்ததற்கான நோக்கம் என்ன? அவனை வணங்க வேண்டும், அவனை தவிர வேறு யாரையும் வணக்கத்திலே செலுத்தக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். அப்ப அல்லாஹ் நம்மை எந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கின்றான்? அவனை வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் படைத்திருக்கின்றான். இந்த நோக்கத்தை சரியான முறையிலே யார் புரிந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் சரியான முஸ்லீமாக இருக்க முடியும். அவர்கள்தான் சரியான முஸ்லீமாக இந்த உலகத்திலே பயணிக்க முடியும். யார் இந்த சரியான நோக்கத்தை புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் சரியான முஸ்லீம்களாக இருக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஜின்களை படைத்ததற்கான நோக்கம் என்ன? அவனை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜின்களை படைத்திருக்கின்றான். அந்த ஜின்களை பொறுத்த அளவுக்கு அவர்கள் அவர்களுடைய நோக்கத்திலே சரியான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஜின்களை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜான் அளவு கூட காலியான இடம் கிடையாது. அந்த ஒரு ஜான் அளவு கூட காலியான இடம் கிடையாது. எங்கெல்லாம் இடம் இருக்கின்றதோ அந்த இடங்களை எல்லாம் ஜின்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலே பைத்துல் மஅமூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மாளிகையை கட்டியிருக்கின்றான். அந்த மாளிகையிலே ஒரு ஜின் வந்து தொழுகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நேர தொழுகையை பொறுத்த அளவுக்கு 70,000 ஜின்கள் தொழுக முடியும். 70,000 ஜின்கள் ஒரு நேர தொழுகையை தொழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு மீண்டும் அந்த பள்ளியிலே வந்து அவர்களால் தொழுக முடியாது. அந்த அளவுக்கு அந்த ஜின்களுடைய எண்ணிக்கையும் அதிகமானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களும் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யாமல் அவர்கள் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜின்களை குறித்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கட்டளையை அவர்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அந்த கட்டளையை தான் அவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுக்கு ஒருபோதும் அவர்கள் மாற்றம் செய்யாதவர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போலதான் ஜின்களை பொறுத்த அளவுக்கு அல்லாஹுக்கு எந்த விதமான மாற்றமும் செய்யாமல் அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக அவர்களை படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் அவர்கள் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வமின் இன்தஹு லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி வலா யஸ்தஹ்சிரூன்.
வமன் இந்தஹு அவர்களிடத்தில் லா யஸ்தக்பிரூன அன் இபாதத்திஹி அவருடைய இபாதத்தில் அவர்கள் பெருமை அடிக்க மாட்டார்கள். வலா யஸ்தஹ்சிரூன் அவர்கள் இபாதத் செய்து கொண்டேதான் இருப்பார்கள். லா யஸ்தஹ்சிரூன் அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள். யுஸப்பிஹூன அல்லைல வன்னஹார லா யஃப்துரூன் அவர்கள் இடைவிடாமல் இரவிலும் பகலிலும் அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஜின்களை குறித்து தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப அந்த ஜின்களை பொறுத்த அளவுக்கு அவர்களுடைய வணக்க வழிபாடுகள்ல அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக படைத்திருக்கின்றானோ அந்த நோக்கத்திலே சரியானவர்களாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு படைப்பாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் மனித படைப்பாக இருக்கக்கூடிய நம்மை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஆக்கியிருக்கின்றான்? இந்த உலகத்திலே படைத்திருக்கின்றான். இந்த உலகத்திலே ஆசாபாசங்களை எல்லாம் காட்டி இந்த உலக இன்பங்களை எல்லாம் காட்டி இந்த உலக இன்பத்தோடு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை வணங்க வேண்டும். உங்களுடைய நோக்கத்தை சரியான முறையிலே நீங்கள் சரியான முறையிலே நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்திருக்கின்றான். இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சோதனை. இந்த உலக இன்பங்களை எல்லாம் காமித்து இந்த உலக ஆசாபாசங்களை எல்லாம் காமித்து இந்த அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமையை இந்த வணக்கத்தை அடியான் சரியான முறையிலே செய்கின்றானா என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகிலே படைத்திருக்கின்றான். அந்த நோக்கத்தை நாம் சரியான முறையில் இந்த உலகத்திலே நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த வணக்க வழிபாடுகளை சரியான முறையில் நாம் நிறைவேற்றிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்மை எப்படி மாற்றுவான்? வெற்றியாளர்களாக மாற்றக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் படைத்ததற்குண்டான அந்த நோக்கத்தை நாம் சரியான முறையிலே விளங்காமல் சரியான முறையிலே நிறைவேற்றாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை எப்படி ஆக்குவான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை நஷ்டவாளிகளாக ஆக்கிவிடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அந்த நிலையில்தான் இந்த மனிதனுக்கு என்ன இருந்து கொண்டிருக்கின்றது? மன அமைதி இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அலா பிதிக்ரில்லாஹி வ தத்மைனுல் குலூப் அல்லாஹ்வை வணங்குவதின் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நினைவு கூறுவதின் மூலமாகத்தான் இந்த மனித சமூகத்திற்கு மன நிம்மதி இருந்து கொண்டிருக்கின்றது, மன அமைதி இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பல்வேறு வகையான வணக்க வழிபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த வணக்க வழிபாடுகள் நமக்கு மட்டும் கிடையாது. நமக்கு முன்னால் வாழ்ந்த எத்தனை இறை தூதர்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த இறை தூதர்களை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய உயர்வான பண்பையும் குறிப்பிடுவான். அவர்களுடைய இபாதத்துகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடக்கூடியவனாக இருப்பான். அவர்களுடைய நோக்கத்திலே சரியான முறையிலே அவர்களும் பயணித்திருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இந்த வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் பல்வேறு வகையான வணக்க வழிபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலே தலையாய மிக முக்கியமான வணக்க வழிபாடு எது அப்படின்னா தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்தி இந்த தொழுகை மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு அனுப்புறாங்க. லம்மா புஇஸ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆதன் இலல் யமன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டுக்கு ஆளுநராக அனுப்புகின்றார்கள். அப்படி ஆளுநராக அனுப்பக்கூடிய அந்த சமயத்தில் கால அவர்களுக்கு சொல்கின்றார்கள், கால லஹு அவர்களுக்கு உபதேசமாக சொல்கின்றார்கள், இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப் நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த சமுதாயம் நீங்கள் போகக்கூடிய அந்த சமுதாயம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட சமூகமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஃபல்யகுன் அவ்வலு மா ததுஊஹும் இலைஹி அவர்கள் முதல் அழைப்பு அவர்களுக்கு எதன் பக்கம் அழைக்க வேண்டும் என்று சொன்னால் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அவர்களுக்கு முதல் அழைப்பாக நீங்கள் எதை கொடுக்க வேண்டும்? இந்த ஷஹாதாவை தான் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அப்படி அவர்கள் அந்த ஷஹாதாவை சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் ஃபைன்னஹும் அதாஉ லிதாலிக் அதற்கு அவர்கள் கட்டுப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஃபஅலமஹும் அன்னல்லாஹ இஃப்தரத அலைஹி 5 ஸலவாத் அதற்கு பிறகு நீங்கள் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள். எதை அறிவித்துக் கொடுங்கள்? 5 நேர தொழுகை அவர்களுக்கு காண்பித்துக் கொடுங்கள். எப்படி தொழுக வேண்டும், எப்படி அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமான தலையான ஒரு வணக்க வழிபாடு இருக்கும் என்று சொன்னால் அது தொழுகையாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகையை பொறுத்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா இந்த தொழுகை என்பது ஒவ்வொரு முஃமின்கள் மீதும் நேரம் குறிக்கப்பட்ட கட்டாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது.
யாரெல்லாம் முஃமின்களாக இருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தன்னை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீது, எல்லா நபர்கள் மீதும் கட்டாயமாக இந்த தொழுகை என்பது கடமையாக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் மிக குறிப்பாக எந்த நேரத்திலே எந்த தொழுகை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த தொழுகை அந்த நேரத்திலே நிறைவேற்றுவது அவர்கள் மீது கட்டாய கடமை என்பதாக அல்லாஹு தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகின்றான். இப்ப இந்த தொழுகை யார் மீது கடமையாக இருக்கின்றது? யாரெல்லாம் பருவ வயது அடைந்திருக்கின்றார்களோ அவர்களிலிருந்து, இந்த பருவ வயது அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த வயதிலிருந்து அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அவர்களுக்கு இந்த தொழுகை என்பது கடமையாகப்பட்டு கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொழுகை அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த தொழுகையை கற்றுக் கொடுங்கள். அப்படி அந்த தொழுகையை கற்றுக் கொடுக்கும் பொழுதுதான் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அந்த தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களுடைய பிள்ளைகள் 7 வயது அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள். அதுவே 10 வயது அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அடித்தாவது தொலைவையுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள். காரணம் என்ன? இந்த தொழுகை தான் ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடியதாக இருக்கும். சிறு வயதிலே எதை அவருடைய தந்தை கற்றுக் கொடுக்கின்றார்களோ அதைத்தான் அந்த பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். அதைத்தான் அவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ளும். நாளை பெரிய வயது அடைந்தாலும் சரி அதை அவர்களுடைய பழக்கத்திலே இருக்கும். ஏனென்று சொன்னால் சிறு வயதிலே அவர்கள் இதை கற்றுக்கொண்டார்கள். தொழுகை இந்த நேரத்திலே தொழுக வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அதனால் அவர்கள் அப்படியே அவர்களுடைய வழக்கமாக அது மாறிவிடக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தொழுகையை சொல்லிக் கொடுக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிறு பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அந்த தொழுகையை சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அவர்கள் பெரிய வயது அடைந்ததற்கு பிறகு அவர்கள் கவலைப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு தந்தையும் என்னுடைய பிள்ளைக்கு சிறு வயதிலே நான் இந்த தொழுகையை சொல்லித் தரவில்லை என்பதை கவலைப்படக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தொழுகையை அவர்கள் சொல்லித் தராதின் காரணமாக அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை செய்யக்கூடிய மக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மானக்கேடான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவே ஒரு மனிதன் இந்த தொழுகையை சரியான முறையிலே தொழக்கூடியவனாக இருந்தான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்? உன்னதமானவனாக இருப்பான், சாலிஹானவனாக இருப்பான். அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எதை ஏவினார்களோ, எதை கட்டுப்பட்டு நடக்க சொன்னார்களோ அந்த அடிப்படையிலே அவன் வாழக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பான். அதை கற்றுக் கொடுக்காததின் காரணமாக இன்றைக்கு சமூகத்திலே பல்வேறு வகையான விளைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வே தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். இந்த தொழுகை தான் மானக்கேடான விஷயத்தை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை தடை செய்யக்கூடியதாக இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த தொழுகை கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த தொழுகை கற்றுக் கொடுப்பதின் மூலமாகத்தான் நாளைக்கு நமக்கு நன்மாராயம் செய்யக்கூடிய நன்மக்களாக அவர்கள் மாறக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த தொழுகையை பொறுத்தளவுக்கு இந்த இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் இந்த தொழுகை என்பது கடமையானது கிடையாது. நமக்கு மட்டும் இந்த தொழுகை என்பது கடமையானது கிடையாது. நமக்கு முன்னால் எத்தனையோ சமூகங்கள் வாழ்ந்திருக்கின்றது, எத்தனை இறை தூதர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அத்துணை இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி எத்தனை இறை தூதர்கள் வந்திருக்கின்றார்களோ அத்தனை இறை தூதர்களுக்கும் அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றான்? இந்த தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நுபுவத்து கொடுப்பதற்காக, நபித்துவத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூர் சினாய் மலைக்கு வர சொல்கின்றான். அப்ப பயணத்தை மேற்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்க போறாங்க. அங்க போனதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சில உபதேசங்களை செய்கின்றான். அதிலே மிக முக்கியமான உபதேசம், இன்னனி அனல்லாஹ், நிச்சயமாக நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன ஃபஅபுதுனி, நான் தான் இறைவனாக இருக்கின்றேன், என்னை தவிர நீங்கள் வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லி காட்டுகின்றான், வ அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, உங்களுடைய சமூகத்திற்கு இந்த தொழுகை நிலைநாட்டுமாறு அவர்களுக்கு ஏவுவீராக என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். அப்ப இந்த இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் இந்த தொழுகை என்பது கடமையாக்கப்பட்டது கிடையாது. எல்லா சமூகத்திற்கும் கடமையாக்கப்பட்ட ஒன்றாகத்தான் இந்த தொழுகை இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நாம் இந்த தொழுகை அதனுடைய முக்கியத்துவத்தை புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம், அதனுடைய நன்மைகளை புரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம்.
நமக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதர்கள் அந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தையும் புரிந்தார்கள், அதனுடைய சிறப்புகளையும் புரிந்தார்கள், அதனுடைய மகத்துவத்தையும் புரிந்து கொண்டவர்களாக இருந்தார்கள். தொழுகை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தொழுகைக்காக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை தரக்கூடியவனாக இருக்கின்றான். ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்புகளை வைத்திருக்கின்றான். ஆனால் அந்த சிறப்புகளை எல்லாம் நாம் தெரிந்திருக்கின்றோம், அதை பற்றியான விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்திருக்கின்றோம், இருந்தாலும் நாம் தொழுவது கிடையாது. நமக்கு முன்னால் வாழ்ந்த இறை தூதருடைய அந்த காலகட்டத்தில் அந்த இறை தூதர்கள் குறித்து சொல்லி காட்டுகின்றான். இது உரித அலைஹி பில் அஷியி ஸாஃபினாத்துல் ஜியாத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் பயிற்சி செய்யப்பட்ட ஜிஹாதுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குதிரை முன்னிறுத்துகின்றார்கள் மாலை நேரத்தில். அந்த காட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கிறாங்க, பார்த்துட்டு சொல்றாங்க, ஃபகால இன்னி அஹ்பப்து ஹுப்பல் கைரி. அந்த நன்மையான அந்த குதிரையை பார்த்துட்டு அதை அவர்கள் நேசிக்கிறாங்க, அதை அவர்கள் விரும்புகின்றார்கள். அதை விரும்பியதின் காரணமாக அன் திக்ரி ரப்பி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு மறந்து விடுகின்றார்கள். ஹத்தா தவாரத் பில் ஹிஜாப், அவர்களுக்கு ஒரு திரை ஏற்பட்டு விடுகின்றது. அதை பார்த்ததின் காரணமாக அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும் அவர்களுக்கு அந்த ஒரு திரை ஏற்பட்டு விடுகின்றது. அல்லாஹ் தொடர்ந்து சொல்லி காட்டுகின்றான், ருத்தூஹா அலை, அந்த குதிரையை மீண்டும் கொண்டு வர சொல்றாங்க. ஃபதஃபிக மஸ்ஹம் பிஸ்ஸூகி வல் அனாக், அதனுடைய கரண்டை கால்களையும் அதனுடைய கழுத்தையும் அவர்கள் தடவி விடுகின்றார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்தினுடைய விளக்கம் எதுவாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கும் பொழுது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தளவுக்கு அவர்கள் இந்த ஜிஹாதுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குதிரையை பார்க்கிறாங்க. அந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த காட்சி அவர்களை என்ன செய்ததுன்னு சொன்னோம்னா, அசருடைய தொழுகையை தொழுகாமல் தடுத்து விட்டது, அவர்களுக்கு மறக்கடிக்க செய்து விட்டது. அதனால் அவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள், அந்த ஜிஹாதுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த குதிரையை, ஜிஹாதுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய குதிரை என்று சொன்னால் கிட்டத்தட்ட பல வருடங்களாக அதற்காக தயார் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த குதிரை என்ன தெரியுமா செஞ்சாங்க, அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும் என்னை மறக்கடிக்க செய்து விட்டது, அல்லாஹ் நினைவது கூறுவதை விட்டும் இந்த குதிரை என்னை தடுத்து விட்டது என்பதற்காக அந்த குதிரை அல்லாஹ்வுடைய வழியிலே அறுத்து பலியிட்டார்கள் என்பதாக இந்த வசனத்துடைய விளக்கமாக தப்சீர் ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள். அன்புக்கினியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருக்கின்றார்கள், அந்த தொழுகையினுடைய சிறப்பை புரிந்திருக்கின்றார்கள், அந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை புரிந்திருக்கின்றார்கள் என்பதை நமக்கு இந்த செய்தி உணர்த்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எல்லா வகையான விஷயங்களும் இழக்க வேண்டியதாகிவிடும். சாதாரணமாக ஒரு நேர தொழுகையை தடுத்ததற்காக அந்த குதிரை அவர்கள் அறுத்து பலியிட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தொழுகை மறந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நம்ம இடத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நாம் அல்லாஹ்வுடைய வழியில சதக்கா செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். யோசிச்சு பாருங்க, சாதாரணமாக ஒரு நேர தொழுகைக்கு இப்படிப்பட்ட மாற்றங்கள் அவரிடத்திலே வந்தது. ஆனால் நாம் பல நேரம் நம்முடைய வாழ்க்கையிலே தொழாத எத்தனையோ நபர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, இந்த தொழுகை என்பது மிக முக்கியமான அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தொழுகைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த தொழுகை ஆர்வப்பட்டு தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவுனுடைய கடைசி பகுதி வந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்துல எந்திரிச்சு தொழக்கூடியவர்களாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு தொழுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா, மிக நீண்ட சூறாக்களை ஓதுவார்கள், ரொம்ப நேரம் நின்று தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி தொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால்கள் எல்லாம் வீங்கி விட்டது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, இப்படி இருக்கக்கூடிய நீங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த தொழுகை இவ்வளவு நேரம் தொழுகிறீங்க, கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னு கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நேர தொழுகையும் மிக நீண்ட நேரிய தொழுகையாக தொழுதிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு தொழக்கூடிய தொழுகை என்பது மிகவும் குறைவான நேரமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அந்த தொழுகையை தொழுவதற்கு நம்முடைய மனங்கள் வருவதில்லை என்பதுதான் மிகவும் கஷ்டமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழுகையை பொறுத்தளவுக்கு இந்த தொழுகை தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான்,
ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். நீங்கள் சுஜூதிலே அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்யுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக புகழுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுஜூதை சொல்ல வேண்டும்? அந்த சுஜூது தான் அல்லாஹ்வுக்கு பணிந்தேன் என்ற அடிப்படையை காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்று காட்டக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த சுஜூத் அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வுடைய அடியார்களாக நாம் மாறிவிடக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அப்ப நாம் தொழுகவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக நாம் மாறவில்லை. நாம் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்து கொண்டிருக்கின்றோம்? பெருமை அடித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பெருமைக்காரர்கள் தான் என்ன செய்வார்கள்? சிரம்பணிய மாட்டார்கள், பணிய மாட்டார்கள். ஆனால் ஒரு அடிமை என்று சொன்னால் தன்னுடைய இறைவனுக்கு அவர்கள் பணிந்தவர்களாகத்தான் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்ப நாம் ஒவ்வொரு நேர தொழுகையை விட்டோம் என்று சொன்னால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுக்கு பணியாதவர்களாக மாறிவிட்டோம், பெருமைக்காரர்களாக மாறிவிட்டோம் என்பதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சுஜூது தான் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மிகப்பெரிய நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கும் நமக்கும் மிகப்பெரிய தொடர்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜிதுன். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய அடியானுக்கும் மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது எதுவென்று சொன்னால் இந்த சுஜூதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஃபஅக்ஸிருத் துஆ. அதனால் அந்த சுஜூதிலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இப்ப நாம் அல்லாஹ்வுக்கு பணிந்தவர்களாக சிரமணிந்தவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்கக்கூடிய எல்லா வகையான பிரார்த்தனைகளுக்கும் அல்லாஹ் பதிலளிக்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அதை நிவர்த்தி செய்யக்கூடியவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கின்றான். இப்ப நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது அல்லாஹ்வை நாம் நெருங்கவில்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே எப்படி அல்லாஹ்வை நெருங்க முடியும்? அல்லாஹ்வின் பக்கம் நம்மால் நெருங்க முடியாது. இந்த உலகத்திலே வாழக்கூடிய குறைவான காலகட்டங்களிலே அல்லாஹ் நமக்கு ஏவிருக்கக்கூடிய இந்த சுஜூதை, இந்த தொழுகை நிறைவேற்றாமல் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நாளை மறுமையிலும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. நாளை மறுமையில் அல்லாஹ்வை நெருங்காவிட்டால், நெருங்க முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால் நாம் எல்லாம் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதையெல்லாம் நம்மை விட்டு பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். மேலும் இந்த தொழுகையை பொறுத்த அளவுக்கு சஹாபாக்களும் இந்த தொழுகையினுடைய மிக முக்கியத்துவத்தை புரிந்தவர்களாக இருந்தார்கள். அந்த தொழுகையினுடைய மகத்துவத்தை புரிந்தவர்களாக இருந்தார்கள். அந்த தொழுகையை சரியான முறையிலே பேணக்கூடியவர்களாகவும் சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் அவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவர்களை குறித்து சொல்லி காட்டுகின்றார்கள். அன்ன உமர் ஹரஜ இலா மாலிஹி பிஸம்கின். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு நாள் அவர்கள் தம்க என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க. அந்த தோட்டத்தை போய் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த சமயத்துல ஃபாதத்ஹுல் அஸ்ர், அஸ்ர் தொழுகை என்ன செய்யப்பட்டு விட்டது? அவர்களுக்கு தொழ முடியாமல் போய் விடுகின்றது. ஃபகத்தமல் முஸ்லிமூன ரஜுலன் ஃபஸல்லா பிஹிம். அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அங்க வந்து தொழ வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவில்லை என்பதற்காக வேற ஒரு நபர் என்ன செய்யறாருன்னு சொன்னோம்னா மக்களுக்கு தொழ வைக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. வ அக்பல உமர் யுரீது ஸலா. தொழுகையை தொழ வேண்டும் என்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள்? வர்றாங்க. அப்படி வரக்கூடிய அந்த சமயத்துல ஃபதலக்காஹுன் நாஸ் ராஜிஈன். மக்கள் எல்லாம் தொழுது விட்டு திரும்பக்கூடியதை பார்க்கின்றாங்க. மக்கள் எல்லாம் தொழுது விட்டு என்ன செய்கின்றார்கள்? திரும்புகின்றார்கள். அப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருகின்றார்கள். அதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க, ஃபஸஅலஹும் மர்ரத்தைன் அவ் ஸலாஸன். அந்த மக்கள்கிட்ட கேட்கறாங்க, தொழுகை முடிஞ்சிருச்சா, தொழுகை முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி 2 அல்லது 3 தடவை கேட்கறாங்க. கேட்டுட்டு அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த தம்கு என்று சொல்லப்படக்கூடிய இந்த தோட்டம் என்னை மறக்கடிக்க செய்ய விட்டது, என்னை வேலையிலே ஆழ்த்தி விட்டது என்பதாக சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், லா தகூனு லீ ஃபீ மாலின் அபதன். அந்த பொருளாதாரம், அந்த சொத்து எனக்கு வேணாம் என்பதாக சொல்கின்றார்கள். உஷ்ஹிதுக்கும் அன்னஹா ஸதகத்துலில்லாஹ். அதை நான் என்ன செய்கின்றேன்? அல்லாஹ்வுடைய வழியிலே தர்மம் செய்கின்றேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சதகா செய்கின்றார்கள் என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா நேர தொழுகையை தொழக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு நேரம் தான் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களிலே மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை பார்க்கணும் அப்படின்றதுக்காக போறாங்க. அப்படி போகக்கூடிய அந்த சமயத்துல தொழுகை முடிஞ்சிருச்சு. அதனால அவர்கள் அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே தர்மம் செய்து விட்டார்கள். பண்புக்கினியவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சாதாரணமாக ஒரு 10 நிமிடத்தை கூட நாம் என்ன செய்ய முடியவில்லை? அல்லாஹ்வுடைய வழியிலே நாம் செலவு செய்ய முடியவில்லை. அல்லாஹ்வுக்காக நாம் தியாகம் செய்ய முடியவில்லை. யோசித்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக ஒரு நேர தொழுகை விட்டதற்காக அவர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாங்க? அதற்காக அவர்கள் வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களிலே மிகப்பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய
அந்த தோட்டத்தை அல்லாஹ்வுடைய வழியிலே கொடுத்துடுறாங்க. அன்புக்கினி இவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலமோ மிக குறைவான காலம். அந்த காலகட்டத்தில் ஒரு நேர தொழுகை 10 நிமிடமாக இருக்கும். அப்ப ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகையை நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் 50 நிமிடம் தான் நமக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப அந்த தொழுகையை நாமால் நிறைவேற்ற முடியவில்லை என்று சொன்னால், நம்முடைய பொருளாதாரம் நம்மை தடுக்கின்றது என்று சொன்னால், அந்த பொருளாதாரத்தின் மூலமாக நமக்கு எந்த பலனும் கிடையாது. அந்த 10 நிமிடத்திற்காக என்னுடைய பொருளாதாரத்தை நான் இழப்பதா என்று நம்முடைய உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால், நாளைக்கு எல்லா வகையான விஷயங்களையும் இழந்தவர்களாக மாறிவிடுவோம். அது மட்டும் இல்லாமல் நாம் தொழுகைக்காக அந்த 10 நிமிடத்தை நம்முடைய பொருளாதாரத்தை விட்டுவிட்டு இங்கு வந்து நாம் தொழுகின்றோம் என்று சொன்னால், அந்த தொழுது விட்டு நாம் பொருளாதாரத்தை தேடும் பொழுதுதான் அந்த பொருளாதாரத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்திருக்கின்றான்? பரக்கத்தை வைத்திருக்கின்றான். பரக்கத் என்று சொன்னால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? மிகப்பெரிய பொருளாதாரம், அதிகமான பொருளாதாரத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதுதான் பரக்கத் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது பரக்கத் கிடையாது. பரக்கத் என்று சொன்னால் அல்லாஹ்வை வணங்கிவிட்டு மற்ற நேரங்களில் நம்முடைய தேவைகளுக்காக சம்பாத்தியத்திற்காக போகின்றோமே, போதுமான அளவு என்ற பொருளாதாரம் நம்முடைய மனதிற்கு வரும். இந்த பொருளாதாரம் போதும் என்ற நம்முடைய மனதிற்கு ஏற்படுவது அதுதான் பரக்கத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்கினியவர்களே, அந்த 10 நிமிடம் கூட நாம் செலவழிக்காமல் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாளை மறுமையிலே எப்படி இருப்போம்? நஷ்டவாளிகளாகத்தான் இருந்து கொண்டிருப்போம். இந்த இபாதத்துகளை பொறுத்த அளவுக்கு, இந்த தொழுகையை பொறுத்த அளவுக்கு எதுவரைக்கும் நாம செய்யணும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன். எதுவரைக்கும் செய்ய வேண்டும்? நம்முடைய மரணம் வரைக்கும் இந்த தொழுகை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் நமக்கு கட்டளையிடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்து பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய இறுதி நாட்கள் எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 அல்லது 14 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? கடுமையான நோய்வாய்ப்பட்டு இருந்தார்கள். அந்த நோய்வாய்ப்பட்டிருந்த கூடிய அந்த சமயத்திலும் கூட அல்லாஹ்வின் தூதர் என்ன தெரியுமா செய்தார்கள்? கிட்டத்தட்ட பாதி நாட்களுக்கு மேலாக பள்ளிவாசலில் தான் வந்து தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். சஹாபாக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் இருந்தார்கள். அந்த நேரத்திலும் கூட அவர்கள் தொழுகை விடல. எனக்கு கடுமையான நோய் இருக்கு, ஆனா என்னால தொழுக முடியல அப்படின்னு அவர்கள் தொழுகை விட்டு விடல. அந்த தொழுகை பள்ளிக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைவேற்றினார்கள். அது மட்டுமில்லாமல் அவருடைய மரண தருவாயிலே சஹாபாக்களுக்கு எதை தெரியுமா உபதேசமாக செய்தார்கள்? 2 உபதேசங்களை செய்கின்றார்கள். அதில் மிக முக்கியமான ஒரு உபதேசம், தொழுகையை குறித்து நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த தொழுகையை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உபதேசம் செய்கின்றார்கள். இரண்டாவதாக அடிமையுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கின்றார்கள். எந்த நேரத்தில் சொல்றாங்க? தொழுகையினுடைய நேரத்தில் தான் சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு அவருடைய நோய் கடுமையானதற்கு பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் எழுந்திருக்க முடியவில்லை. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் என்ன தெரியுமா கேட்பாங்க? சஹாபாக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களே என்பதாக அல்லாஹ்வின் தூதர் கேட்பாங்க. ஏன்? அந்த அளவுக்கு அவர்களை தொழுகை பண்படுத்தியது, அந்த அளவுக்கு அவர்கள் தொழுகையை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். தொழுகையினுடைய சுவை அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்தார்கள். நாம் ஏன் இன்னைக்கு தொழுகைக்கு வராமல் இருக்கின்றோம்? அந்த தொழுகையினுடைய சுவை நம்முடைய உள்ளத்தில் பதியவில்லை. அதுதான் காரணம். அந்த தொழுகையினுடைய சுவையை நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஒருபோதும் அந்த தொழுகை விடமாட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர்களுடைய வாழ்க்கையிலும் இறுதி கட்டம் எப்படியாக இருந்தது தெரியுமா? அவர்களை ஒரு யூதன் என்ன செய்கின்றான், ஒரு மஜூசி என்ன செய்கின்றான், அவர்களை குத்தி விடுகின்றான். அந்த குத்தியதற்கு பிறகு ஃபஜ்ருடைய நேரத்தில் அந்த குத்தியதற்கு பிறகும் அவர்கள் மயக்கம் அடைந்து விடுகின்றார்கள். எழுந்திருத்த உடனே சஹாபாக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? சஹாபாக்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? யா அமீருல் முஃமினீன, ஃபஜ்ருடைய தொழுகை நேரமாகிவிட்டது, நீங்கள் தொழுகவில்லை, தொழுங்கள் என்றுதான் சொன்னார்கள். கடைசி மரண தருவாயிலும் கூட எதை சொல்லி காட்டினார்கள்? நீங்கள் தொழுகையை தான் தொழுக வேண்டும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்கினியவர்களே, நாமெல்லாம் இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? அப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில இல்ல, எந்த விதமான நோயும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வகையான பரக்கத்துகளையும் எல்லா அருள் கொடைகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இருந்துட்டும் நாம் என்ன செய்ய மாட்டேங்கின்றோம்? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த தொழுகையை தொழுகாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லப்பானால் இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை எந்த அளவுக்கு நமக்கு சொல்லி காட்டுகின்றார் என்பதை பாருங்கள். போர்க்களங்களிலும் கூட எப்படி? போர்க்களங்களிலும் கூட அல்லாஹ்வுடைய தூதரும் சஹாபாக்களும் தொழுதிருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட நேரம், எப்படிப்பட்ட சூழ்நிலை,
எதிரிகள் அந்த நேரத்திலே வந்து நம்மை கொலை செய்து விடுவார்கள். இருந்தாலும் அல்லாஹ்வை வணங்குவதை ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம் என்பதிலே அவர்கள் சரியான முறையில் இருந்து அந்த போருக்கான நேரம் வந்தாலும், அந்த போரிலே தொழுகையுடைய நேரம் வந்தாலும் அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக தான் சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள். அந்த போரிலே ஒரு நாள் போரிலே இந்த தொழுகையை நிறைவேற்ற முடியாமல் போனதின் காரணமாக அல்லாஹ்வின் தூதர் என்ன தெரியுமா செய்றாங்க? அவர்களை சபிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், அஹ்ஸாபுடைய நாள்ல ஷகலூனா அன் ஸலாத்தில் உஸ்தா, அந்த அஹ்ஸாபுடைய நாள்ல, அந்த அஹ்ஸாபுடைய போர்ல எங்களால் லொஹர் தொழுகையை தொழுக முடியவில்லை, லொஹருடைய தொழுகை அஸருடைய தொழுகையும் தொழுக முடியவில்லை, மக்ரிபுடைய தொழுகையும் தொழுக முடியவில்லை என்று சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். அப்படி தொழுகாமல் தடுத்தத இந்த காஃபிர்களை குறித்து சொல்கின்றார்கள், மல அல்லாஹு குபூரஹுன்னார், அவருடைய கபர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னாகட்டும், நெருப்பை நிரப்பட்டும், அவு ஃபீ புயூதிஹிம், அவருடைய வீட்டிலே நெருப்பை நிரப்பட்டும் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களை என்ன செய்திருக்கின்றார்கள்? அவர்களுக்கு சபித்த அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த தொழுகை நம்மிடத்தில் எப்படி இருக்க வேண்டும்? நாம் சரி உன்னை அடுத்து இவ்வளவு நேரம் தொழுகையினுடைய அந்த முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இந்த தொழுகையினுடைய சஹாபாக்கள் இந்த தொழுகையை முக்கியத்துவம் படுத்தியிருக்கின்றார்கள் என்பதை எல்லாம் நாம் சரியான முறையிலே ஒரு சில விஷயங்களை பார்த்தோம். அல்லது இந்த தொழுகைக்காக நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகை எப்படி இருக்க வேண்டும்? அந்த தொழுகை எப்படி தெரியுமா இருக்கணும்? தொழுகையை பொறுத்த அளவுக்கு தக்வாவோடு இறையச்சத்தோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த தொழுகை தான் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த தொழுகையாளிக்கு தான் அல்லாஹ்விடத்தில் வெற்றி இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட முஃமின் தெரியுமா? முதல் விஷயமாக முதல் பண்பாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், யார் உள்ளச்சமுடையவர்களாக இறையச்சமுள்ள ஒரு தொழுகையாக தொழுகின்றார்களோ அந்த முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கினியவர்களே, நாம் தொழக்கூடிய தொழுகை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு மார்க்கம் சொல்லித் தருகின்றது. அந்த தொழுகையும் இறையச்சமுள்ள தொழுகையாக இருக்க வேண்டும். அந்த தொழுகையில் தான் நமக்கு வெற்றி இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அன்பார்ந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக மார்க்கத்தினுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த தொழுகை நிச்சயமாக மறந்தவர்களாக இருக்கக்கூடாது. அந்த தொழுகை சரியான முறையிலே நமக்கு நோய் ஏற்பட்டாலும் சரி, நம்மால் தொழுக முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சரி, செய்கையாவது செய்து தொழக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும். அந்த தொழுகையில இறையச்சம் இருந்து விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றி தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். நாளை மறுமையிலே தொழுகையாளிக்கு தான் வெற்றியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட தொழுகையாளியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜுமாவின் முதல் உரையினை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸ் அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்கினிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜுமாவின் முதல் உரையிலே தொழுகையை குறித்து ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்தோம். இந்த தொழுகையை பொறுத்தளவுக்கு மிக முக்கியமாக யாரெல்லாம் பருவம் அடைந்த முஸ்லிம்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் இந்த தொழுகை தொழுவது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது என்பதை ஜுமாவின் முதல் உரையிலே நாம் பார்த்தோம். அடுத்ததாக இந்த தொழுகை நாம் சரியான முறையில் நிறைவேற்றாதவர்களாக, தொழுகையை தொழுகாதவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதற்கு மிகவும் கடுமையான தண்டனையை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். நாளை மறுமையிலே இந்த தொழுகையாளிகள் எல்லாம், அதாவது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் எல்லாம் இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து கேட்பாங்க, அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவிகளை பார்த்து கேட்பாங்க, அனில் முஜ்ரிமீன், அந்த பாவிகளிடத்திலே முஜ்ரிமீன்களிடத்திலே கேட்பாங்க, மா சலககும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் என்ற இந்த நரகத்திலே உங்களை கொண்டு வந்து சேர்த்தது எது என்று கேட்கும் பொழுது அதிலே முதல் விஷயமாக அவர்கள் சொல்லுவார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் இந்த உலகத்திலே தொழுகையாளியாக இல்லை, அல்லாஹ் எங்களுக்கு அவகாசம் கொடுத்தான், அல்லாஹ் இந்த உலகத்திலே தொழுகுமாறு எங்களுக்கு ஏவினான், ஆனால் நாங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொழுகாமல் இருந்து கொண்டிருந்தோம், அதனால்தான் நாங்கள் இங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதாக அந்த பாவிகள் சொல்லுவார்கள். இப்ப நாமும் இந்த உலகத்திலே வாழக்கூடிய காலங்கள்ல தொழுகாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாமும் எப்படி இருப்போம்? பாவிகளாக மாறிவிடுவோம். சக்கர் என்ற நரகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுப்பான்.
இந்த தொழுகையை தொழுகாதவர்களுக்கு அதுதான் நாளை மறுமையிலே பரிசாக அல்லாஹ் கொடுப்பான். ஆனா தொழுகையை ஒரு மனிதன் தொழுது விட்டான் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தெரியுமா கொடுப்பான்? சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். யாருடைய தொழுகை இறையச்சமுள்ள ஒரு தொழுகையாக இருக்கின்றதோ அவர்கள்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், உலாயிக ஹுமுல் வாரிசூன், அவர்கள்தான் வாரிசுதாரர்கள். அல்லதீன எதற்கு வாரிசுதாரர்கள்? அல்லதீன யரிசூனல் ஃபிர்தௌஸ், ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு அவர்கள் வாரிசுதாரர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப நாம் தொழுகவில்லை என்று சொன்னால் சக்கர் என்ற நரகத்திலே அல்லாஹ் போடக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழுகையை தொழுகாதவர்கள் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையாக எச்சரிக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்த இமாம்களும் கடுமையாக எச்சரித்து சொல்கின்றார்கள். மிகப்பெரிய ஃபத்வாக்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையை தொழுகாதவர்களை குறித்து சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட ஃபத்வாவை கொடுக்கிறாங்க தெரியுமா? அவர்கள் முர்த்தத் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். முர்த்தத் என்று சொன்னால் அவர்கள் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவர்களாக மாறிவிடுவார்கள். இந்த தொழுகை யார் நிறைவேற்றாதவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களோடு நீங்கள் உறவு பாராட்டாதீங்க, அவர்களோடு நீங்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்பதாக ஃபத்வா கொடுக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு இந்த தொழுகையினுடைய முக்கியத்துவம் இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் தொழுகையை தொழுகவில்லை என்று சொன்னால் நாம் முர்த்தத்துகளாக மாறிவிடுவோம். அப்படிப்பட்ட அந்த மிகப்பெரிய விஷயத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே ஒரு முஷ்ரிக், அதாவது ஷிர்க் செய்த, இணை வைப்பு செய்த அந்த மனிதனும் ஒரு காஃபிர் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறான் என்று சொன்னால் இந்த இரண்டு நபர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்றால் அவர்களுக்கான இரண்டு நிபந்தனைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடுகின்றான். ஒன்னு என்ன தெரியுமா? ஃபைன் தாபு, அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். வ அகாமுஸ் ஸலாத வ ஆதவுஸ் ஸகா, அந்த முஷ்ரிக்கீன்கள் அந்த காஃபிர்கள் பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை கொடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி தருகின்றான். அப்ப நாம் பிறந்ததிலிருந்து முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அன்புக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தொழுகை தான் ஒரு மனிதனை பண்படுத்தக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தொழுகை தான் ஒரு மனிதனை சரியான முறையில் நேர்வழியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை மறுமையிலே முதல் கேள்வியாக எது தெரியுமா இருந்து கொண்டிருக்கும்? இந்த தொழுகையை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான். அந்த நேரத்தில் நாம் என்ன பதிலை சொல்லுவோம்? நாம் வாழக்கூடிய காலங்கள் மிகவும் குறுகிய காலம்தான். அந்த காலகட்டங்களில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு என்பது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியான முறையிலே பயன்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களில் சரியான முறையிலே தொழுது நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த ஜுமாவின் உரையினை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனஹ் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.